நடந்து முடிஞ்ச 2024 ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலத்துல ஒரே பெயரை கொண்ட இருவர் இருந்ததால தவறான வீரரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க நம்ம பிரீத்தி அக்காவோட பஞ்சாப் கிங்ஸ். ஐபிஎல் மினி ஏலத்தோட கடைசி கட்டத்துல இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸை வரிசையா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அசுதோஷ் சர்மா மற்றும் விஸ்வநாதன் பிரதாப் சிங்க அவங்க பேஸ் பிரைஸான 20 லட்சத்துக்கு வாங்கினாங்க பஞ்சாப். அதன் பிறகு சஷாங்க் சிங்கோட பேர் ஏலத்துல வந்ததும் அவரையும் ஏலத்தில் எடுக்க பஞ்சாப் அணி ஆக்ஷன் பேட ரைஸ் பண்ணாங்க. வேற யாரும் ஏலம் கேட்காததால பேஸ் பிரைஸான 20 லட்சத்துக்கே சஷாங்க் சிங்க வாங்கினாங்க பஞ்சாப். இந்த டீல் முடிஞ்சதும் தான் பஞ்சாப் கிங்ஸ் டேபிள் ஏகப்பட்ட குழப்பம். அவங்க ஆக்ஷனர் மல்லிகா சாகர் கிட்ட தவறான பிளேயரை ஏலம் எடுத்துட்டோன்னு சொன்னாங்க. அவங்க ஏலம் எடுக்க நினைச்சது 19 வயதான சஷாங்க் சிங்க. பட் அவங்க எடுத்தது 32 வயதான ஆல்ரவுண்டர் முன்னாள் எஸ்ஆர்எச் வீரரான சஷாங்க் சிங்க. ஆனா இந்த டீலை திரும்ப பெற மல்லிகா சாகர் மறுத்துட்டாங்க. இது மிக பெரும் விவாதமான நிலையில பஞ்சாப் கிங்ஸ் 32 வயதான சஷாங்க் சிங்க தான் அவங்க எடுக்க நினைச்சதாகவும் அவரை தான் எடுத்திருக்கோம். 2 பெயர் கொண்ட ஒரே நபர்கள் ஏலத்துல பங்கேற்றதால் ஏற்பட்ட சிறு குழப்பம்னு தங்கள் எக்ஸ் வலைப்பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.